சினிமா துறையிலே அதாவது வயசுலாம் முடிஞ்சு மார்க்கெட்லாம் போனதுக்கப்புறம் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் நேராக வந்து அவங்கக்கிட்ட சம்பாதிச்ச சினிமா துறையில் அவங்க சம்பாதிச்ச பணத்தை வச்சு அவங்க சினிமா அதாவது அவங்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப அந்த ரசிகர்களுடைய குடும்பம் வந்து ஏதாவது வறுமையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, பொருளாதாரம் இல்லாதவங்களுக்கு, மருத்துவம் இல்லாத உடம்பு சரியாதவங்களுக்கு, கல்வியில் வந்து பணம் இல்லாதவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இப்போ உதவி செய்ய மாட்டாங்க. இவங்க சம்பாதிச்ச நேராக வந்து அரசியலில் தான் வந்து குதிச்சிடுறாங்க. அப்படி தான் வந்து இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அரசியல் என்பது வந்து மக்கள் பணி, மக்களுக்கு வந்து இறங்கி சேவை செய்கிற இடம். அப்போ அரசியலுக்கு வந்த விஜய் அவர்கள் வந்து அந்த மனமே இல்லாமல் அவர் வந்து சினிமா துறையில் இருக்கிறப்ப இப்போ நாட்டு மக்களுக்கு அவர் என்ன உதவி செய்வார்ன்றது தான் அவருடைய வாதமாக அவர் வந்து பேசியிருக்கிறார். நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் புரிதல் கிடையாது. அரசியல் ரீதியாக எனக்கும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கும் முரண்பாடு இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அரசியல் களத்தில் நடிகர் விஜயை விட சீமான் அவர்கள் வந்து மூத்தவர் தான். அதனால் அந்த அடிப்படையில் வந்து அவர் ஏதாவது தகவல் சொல்லியிருக்கலாம். அதான் இல்லை, வயது வித்தியாசத்துலேயும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 65-70 இருக்கும். நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து இப்போ 50க்கு மேலே இன்றைக்கி தாண்டி இருப்பார். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இன்றைக்கி சினிமா துறையில் பொறுத்த வரைக்கும் சினிமா துறையிலே அதாவது வயசுலாம் முடிஞ்சு மார்க்கெட்லாம் போனதுக்கப்புறம் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் நேராக வந்து அவங்கக்கிட்ட சம்பாதிச்ச சினிமா துறையில் அவங்க சம்பாதிச்ச பணத்தை வச்சு அவங்க சினிமா அதாவது அவங்களுடைய ரசிகர்களுக்கு ரொம்ப அந்த ரசிகர்களுடைய குடும்பம் வந்து ஏதாவது வறுமையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, பொருளாதாரம் இல்லாதவங்களுக்கு, மருத்துவம் இல்லாத உடம்பு சரியாதவங்களுக்கு, கல்வியில் வந்து பணம் இல்லாதவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இப்போ உதவி செய்ய மாட்டாங்க. இவங்க சம்பாதிச்ச நேராக வந்து அரசியலில் தான் வந்து குதிச்சிடுறாங்க. அப்படி தான் வந்து இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. இப்போ கூட சமீப காலத்தில் நடிகர் விஜய் அவர்களுடைய அசிஸ்டண்ட்டாக ஒரு பெரியவர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருந்தாரு. தன்னுடைய மகளுக்கு வந்து திருமணத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. திருமணம் நடத்துறதுக்கு அப்போதைய அளவில் வந்து அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லாதனால அவர்கிட்ட உதவி கேட்கலான்னு போயிருக்கிறப்ப பார்க்கலான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்போ அவர் கூட அவருக்கு கொடை பிடிச்சி அவரை வந்து பாதுகாத்த, அவரை வந்து நேசித்த ஒரு நபருக்கு கூட அவர் வந்து உதவி செய்ய மனமல்ல. இப்போ கூட அவர் ஏன் அந்த விஷயத்தை கூட வெளியே வந்து சிலர்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் என்பது வந்து மக்கள் பணி, மக்களுக்கு வந்து இறங்கி சேவை செய்கிற இடம். அப்போ அரசியலுக்கு வந்த விஜய் அவர்கள் வந்து அந்த மனமே இல்லாமல் அவர் வந்து சினிமா துறையில் இருக்கிறப்ப இப்போ நாட்டு மக்களுக்கு அவர் என்ன உதவி செய்வார்ன்றது தான் அவருடைய வாதமாக அவர் வந்து பேசியிருக்கிறாரு. என்ன மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், பாஜக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் வந்து வஞ்சித்து தான் வருகிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியையும் கரெக்டாக ஒதுக்க மாட்டுறாங்க. அதை நம்ம சுட்டி காட்டி இவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குதுன்னு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடிதம் வாயிலாகவோ இல்லை ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தாலும் அவங்க செவி சாய்க்கிறது கிடையாது. அதை தவிர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே ரைடு விடுறாங்க. இது வந்து ஒரு பழிவாங்க செயலாக, ஒரு ரவுடித்தனமாக, ஒரு 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 சுயமாக இயங்குகிற ஒரு அமைப்பை வந்து அவங்க வந்து ஒரு ரவுடிசம் போலவோ, அவங்க பாஜக கட்சியோடைய மாவட்ட செயலாளர்கள் போல் வந்து இன்றைக்கி செயல்பட்டு இருக்காங்க. அது போல தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு ஆளுநரும் இன்றைக்கி செயல்பட்டு இருக்கிறாங்க. நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் புரிதல் கிடையாது, அரசியல் அனுபவம் கிடையாது, தலைமைக்கான பண்பு கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து அரசியல் ரீதியான கருத்துக்களெல்லாம் வந்து பேசுறதுக்கான வாய்ப்பை நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது.